ஹீரோயின் வெங்கிலியை காமிக்கிறாங்க. அவள் கோமா ஸ்டேஜில் இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் அங்கே செக் பண்ணிவிட்டு சாரி சார் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாயிருது. அவனோட பேர் ஃபூச்சான். ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவளோட பாடியிலேருந்து சோல் மட்டும் அங்கே தனியாக வெளியே வந்துட்டுருக்கு. பார்த்தா அவனோட வாயிலிருந்துமே இருமலாக வந்து அங்கே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு சரி என்னாச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ இல்லாத லைஃப்பை நான் எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டங்க கிஸ் பண்ணிட்டு அவளுக்கு சின்ன வயசில் சொன்ன ஸ்டோரி பாட்டு எல்லாமே அங்கே வந்துட்டு படித்ததுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. இவன் எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு அவளால் வந்து எதையுமே அங்கே வந்து வெளிப்படுத்த முடியலை. ஏன்னா சோலால் எப்படி போய் வெளிப்படுத்த முடியும். ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகிருது. அவன் கையில் வந்துட்டு அவளுக்கு ரிங்கையுமே போட்டு விட்டுட்டு அவன் அப்படியே அங்கே வந்துட்டு மேலே விழுந்து அங்கே சாரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனதெல்லாம் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு அப்படியே மயக்கமாகி அவனுமே இறந்து போயிடுறான். இதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுமே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. பார்த்தாங்க அவளோட கண்ணுலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா இவளை வீட்டில் போட்டு அடிச்சிட்ருக்காரு. என்ன அறிவில்லாமல் இப்படி வந்து தொலைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்போங்க ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இப்போ தான் டாக்டர் நான் செத்து போயிட்டதா சொன்னாங்க, நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்கு வந்துட்டு நம்ம திரும்ப உயிரோட வந்துட்டோம் ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் என்ன இப்போ வீட்டில் திட்டு விழுகுதுன்னா அவளுக்கு அங்கே மார்க் சீட் வந்திருக்கு. மார்க் ரொம்ப கேவலமாக வாங்கியிருக்கா. அதனால தான் போட்டு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. உடனே அவங்க சிஸ்டர் நுவா நாங்கள் வந்துட்டு அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நான் அதுக்கு ஒழுங்காக டீச் பண்ணாமல் விட்டுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. மார்க் ஷீட்டை பார்த்து அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அவள் வந்து ஸ்கூல் டயத்துக்கு போயிட்டா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ரு ஆகுறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ஓயமாக ஓடி போயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது என்ன என்னோட ட்ரீம், ஆனால் இப்போ என்ன கனவாக கண்டுட்ருக்கேன், என்னால் நம்ப முடியலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கா. இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இப்படி வந்துட்டு மார்க் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கா, அதனால தான் இத்தனை பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து திட்டாங்க. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. இதே மாதிரி மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கா. அவங்க அப்பா கோவப்படுத்திட்டு அங்கே சண்டை போடும்போது ஃபூச்சன்மே நான் வந்துட்டு உன்னை பெரிய லெவலுக்கு ஆளாக்கணும்னு நினச்சா நீ இப்படி இல்லாமல் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திட்டதும் நீங்கள் யாரும் என்கிட்ட ஒன்றும் பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இப்போ அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பட் இப்போ அது மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கணத்தில் கிஸ் கொடுத்ததுமே அவனுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். அவங்க வீட்டில் என்ன நீ வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு சின்ன பொண்ணு கிடையாது, எல்லாரும் காசு பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போகும்போது குடும்ப மனத்தை நீ வாங்கிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே என்னை பற்றி பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு போகிறா. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட்டில் பெயினாக ஆரம்பிச்சிருது. நீ தான் வந்துட்டு நல்ல ஒரு பொண்ணாக நடந்துக்கிறணுமா, அவளோட இடத்த நீ தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னதும் அந்த நுவானுமே ஓகேன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே படிக்க வந்தா உள்ள அங்கே வீடியோ கேம்லாமே அவங்க சிஸ்டர் வச்சுட்டு போயிருக்கா. ஸோ புரிஞ்சுக்குது இவ வேணுக்குனே படிப்பை கெடுத்து இவ வந்துட்டு நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடி அங்கே வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அங்கே காமிச்சிட்டு அவள் போனதுமே அவள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கிளை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனா அங்கே வந்துட்டு அவன் ஷோட் எல்லாமே வந்துட்டு போட்டுட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அவன் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இங்கே உங்களை பார்க்குறதுக்காகலாம் வர கிடையாது, சும்மா அப்படியே வந்தேன் சும்மா பேசிட்டு போகலான்னு, ஆனால் நீங்கள் ஷர்ட் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு நர்வஸ் ஆகிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றத சொல்கிறான். அங்கிள் நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட அங்கிள் நீ மறந்து போய் பேசக்கூடாது அப்படின்ற சொன்னதும் ஏன் நீங்கள் என்ன லைக் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதுமே ஏன் லைக் பண்ண மாட்டேன், லைக் பண்ணுவேன் பட் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன் நீங்கள் பயப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நாம் இப்போ ஸ்கூலில் படிக்கிற வாசி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா, நான் வந்துட்டு காலேஜுக்கு போன பிறகு அப்போ நீங்கள் லவ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ஓடுனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அவனுக்கு சாப்பாடெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க தாத்தா இங்கே வா அவனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்துட்ருக்கேன் பார்த்து சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு என்ன
பண்ணுறது வேற வழி இல்லாமல் வந்துட்டு தாத்தா கிட்ட அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பொண்ணை வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுக்குறா. அவங்க நம்ம ஹீரோ வந்ததுமே இந்த 2 பொண்ணை தான் உங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை பார்த்துட்டு இந்த 2 பேரும் ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அந்த பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிருது. கோவத்தோட அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பிறகு அங்கே மலையில் அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா சாப்பாடை வச்சுட்டு. அவன் அங்கே வந்ததுமே சந்தோஷமாயிட்டு அங்கிள்னு சொல்லிட்டு போனதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்நேரத்தில் எங்கன்னு சொன்னதும் நான் சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்துட்டு இந்தாங்க உங்களோட ஃபோன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுக்குறப்ப அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கான். இப்போ யார் இதுன்னு சொன்னதும் நான் தான் இவரோட பிளைண்ட் டேட்டுன்னு சொன்னதுமே நீ தான் சூஸ் பண்ணி கொடுத்தா என்ன மறந்து போயிட்டியான்னு சொல்லும்போது அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாக இருது. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் பிளைண்ட் டேட்டுக்கு தான் சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் போகக்கூடாது, நானுமே வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் யாரையாச்சும் நீ லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த பர்சன் லைக் பண்ணலையேன்னு சொல்லும்போது சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு உன்னோட படிப்பு முடியும் அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்கிறான். ஆனால் அப்போ வரைக்கும் நீங்களுமே வந்துட்டு போகக்கூடாது பிளைண்ட் டேட்டுக்குன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு வந்துட்டு படிப்புக்கு வந்துட்டு இவனுமே நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே க்ளோஸ் அங்கே வந்துட்டு அவன் பக்கத்தில் இருக்க அவனுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நைட்டு வந்துட்டு அங்கே தூங்க கூட முடியல. இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு ஏன் அவளை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு தோணிட்டுருக்கு. என் சிஸ்டருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு வாஷ்ரூமில் தான் இருக்கான். அப்போ அங்கே தாத்தா வந்துட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பான்னு சொன்னதுமே அங்கே அவர் சிரிச்சுட்டே போகிறாரு. அவருக்குமே புரியுது நான் இப்போ என்ன வந்துட்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாங் வர்றான். ஹீரோயினுக்காக சாப்பாடாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. நம்ம சாங்கை வந்துட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா, இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அப்போங்க நுவான்மே வந்துட்டு என்ன இது வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி தெரியலையா, ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட் இவங்க அப்படின்ற சொன்னதும் அப்போ சாங்மே ஆமாம் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்கோம், எங்களுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ என்ன என் கூட சேர்ந்து நீ வரையா இல்லையான்னு காலேஜுக்கு கேட்டதும் பரனேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா அங்கிள் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டீங்களான்னு சொன்னதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு தீட்டி விட்டு போனதுமே எதுக்காக இவர் வந்து மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருந்தாரு, என்கிட்ட ஒழுங்காகவும் பேச மாட்டாரு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஐயோ அவரோட பர்த்டே வாச்சே நான் வந்துட்டு விஷ் பண்ண விட்டேனே அதனால தான் சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா வந்துட்டு யாருக்கு விஷ் பண்ண விட்டேன்னு சொன்னதும் முக்கியமான ஒரு பர்சன் ரொம்ப வருஷமாக என் கூடவே இருந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு தான் சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடு, அவங்கள வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கி கொடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு சாங் என்னமோ தனக்குன்ற மாதிரியே சந்தோஷமாயிட்டு பேசுகிறான். அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து பப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு பேசுனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா அதே பப்புக்கு தான் நம்ம ஹீரோவும் வருவான் போல். அங்கே ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே சாங்கோட சேர்ந்து வரதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த பொண்ணு இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்கு இன்னும் வயிற்றுச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கா. எங்கே போனால் இவன் ஆனவே காணமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நுவான்னு வந்ததுமே சிஸ்டர் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை புள்ளி பண்ண விடக்கூடாதுல்ல அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும் என்னை யாரும் இங்கெல்லாம் புள்ளி பண்ண மாட்டாங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து ஒரு கேபிளாக விளையாடுவோமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். எல்லாரு கூடயுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு சரி ஓகே நம்ம இப்போ வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறோம் வரையா அப்படின்ற செட்டு அங்கே வந்து கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்ற சொல்கிறா. பட் வந்து கண்ணுக்கு அங்கே நம்ம ஹீரோவாக தெரியுது அதனால் உடனே ஓகேன்னு சொல்லிடுறா. அங்கே டோஸ்ட் பண்ணி அங்கே ட்ரிங்க் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா அந்த நுவான் தான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் போது நீங்கள் வான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்ததுமே ஃபோ வந்துட்டியா இந்த ட்ரிங்க் பண்ணுறியா என் கூடன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டு அடிப்பாவி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஒளர்றான்னு சொன்னதுமே விடுங்க என்ன அப்படின்ற சைட்டு அவள் போய் அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. எவ்வளோ நீ ஹேண்ட்ஸமாக இருக்க ஆட்டிடியூட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி அவ கூட சேர்ந்து அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. சரி ஓகே ட்ரிங்க் பண்ணி முடிச்சிட்டே இல்லை வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்து வச்சிருக்க ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க நீங்கள் என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருக்க
இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் அந்த ஃபோன் எல்லாமே பிடுங்கிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் படுக்க வைக்கும்போது அங்கே வந்துட்டு அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஹீரோயின் பார்த்தா திடீர்னு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, அங்கிள் நீங்கள் எங்கே என்னை விட்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க வீடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்கான். அங்கிள் உங்களோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கீங்களா, இந்தாங்க உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. எப்பயுமே உங்கள் கூட தான் சேர்ந்து நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம்மா முடியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உங்கள் கூட சேர்ந்து தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணதுமே, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை அங்கே வந்துட்டு படுக்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது நேற்று நைட்டு அவன் நம்ம ஹீரோகிட்ட பண்ண அந்த அட்டுலியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஐயோ கடவுளே என்ன மாதிரி பண்ணி தொலைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. சரி இது என்ன என்னோட வீடு மாதிரி இல்லையே, இது ஃபோட வீடாச்சே, அவன் வீட்லையா நான் இருக்கேன், 3 இயர்ஸாக நான் இங்கே தானே இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்ருக்கா. வந்து பார்த்தா அவன் நல்லா ஃபுட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்ருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து இவன் தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. என்னை சின்ன வயசுலேருந்து அவருக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, ஆனால் எனக்கு தான் புத்தி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வேகமாக போய் அவனை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அங்கே வந்துட்டு அவன் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிரும், இப்போ போய் நீ ரெடி ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்றத சொன்னதும், நானுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உனக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிடுச்சுல்ல, இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத ரெஸ்ட் எடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கல்ல, எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியுதுலன்னு சொன்னதும், இப்படிலாம் கிடையாது, நான் உன்னோட அங்கிள், அதனால தான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணிட்டுருக்கேன், போய் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே அவளுக்காக பண்ணி கொண்டு வந்து வச்சிடுறான். இது எல்லாமே நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நான் இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பாரேன் எப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறா. அங்கே அவன் நின்றதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கிள் அப்படின்ற செட்டு பேசினதும் அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் போயிட்டுமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்தவங்க அவங்கள தான் வந்துட்டுருக்கு. இப்படிலாம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அப்பாவை போய் தான் மீட் பண்ணிட்டுருக்கான். உங்கள் பொண்ணு வந்துட்டு நுவான் பண்ண வேலையை பார்த்தீங்களா, என்ன வந்துட்டு அவள் பண்ணிட்டுருக்கா, இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துருவேன், வெண்லிக்காக தான் இதெல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன், உங்களோட ஐடியா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்புறம் தெருவில் தெரியாதீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு அவங்க வந்ததுமே ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க அப்பாட்ட வந்துட்டு அவள் சாரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே கோவம்லாம் படாதீங்கப்பான்னு சொல்லும் போது எதுவுமே பண்ண முடியல, இதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயினோட மார்க் பார்த்தா ஃபுல்லாக அங்கே வந்துட்டு மார்க் வந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் தரும்போது நீ ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உன் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ வந்துட்டு சீட் பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு நீ இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டு இருந்த, இப்போ ஃபுல் மார்க் வந்திருக்குன்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், அவங்க வந்துட்டு உங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்கன்னு சொன்னதும், கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னதும், அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ வந்துட்டு ஃப்ராடு பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, உன் பேரண்ட்ஸ்கிட்ட நான் கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நான் தான் அவளோட கார்டியனே, நீங்கள் எதுக்காக அவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்றத சொல்கிறான். மீட் பண்ணான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லைன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே ரீடெஸ்ட் வேணால் நான் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் பிரின்ஸிபல்கிட்டமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இவங்க எழுதி காமிக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கு ரெடியாக தான் இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே டெஸ்ட்டுமே வந்துட்டு அங்கே எழுதுறதுக்கு அவள் ஓகே சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு இதில் நான் வந்து பொய் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கமே, அந்த பொய் சொன்ன பொண்ணு வந்துட்டு என் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கணும், அவள் யார் நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்றத சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. பிறகு டெஸ்ட் பேப்பரையுமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே அங்கே சார்ட் அவுட் பண்ணிடுறா. ஸோ ப்ரூவ் ஆயிடுது. அங்கே அவர் சாரி கேட்டுட்டு அந்த பொண்ணை பற்றின இன்ஃபார்மே கொடுத்ததுமே அந்த பொண்ணை போய் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிவிட்டு, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண, என்ன அந்த சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னாலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அந்த சைடில் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கே அந்த பொண்ணு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு சொன்னதுமே, நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவள் சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு கால் வருது அவங்க சிஸ்டர்கிட்ட இருந்து. ஸோ புரிஞ்சுக்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன், ஏன்னா உனக்கு புரிஞ்சுக்கிச்சான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி சொல்கிறா, என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, உங்கள் சிஸ்டர் காசை கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ கதாவே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இதுக்கப்புறம் அவள் தன்னை கேர் பண்ணிக்கிறவா, யாரோட வந்து துணையுமே அவளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவனுக்குமே புரிஞ்சுக்குது.
நைட்டு போல அங்க ரூம்க்கு வந்துட்டு, "அங்கிள் நான் இன்னைக்கு இங்க தான் தூங்க போறேன்னு" சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்க? இங்கலாம் தூங்கக்கூடாதுன்னு" சொன்னம்போது, அங்க வந்துட்டு பயங்கரமா மின்னல்லாம் வெட்டுற சவுண்ட கேட்டதுமே, அவ பயந்து போயிட்டு, "ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "சரி ஓகே நான் வந்துட்டு உன்ன தூங்க வைக்கிறேன். பேசாம வந்துட்டு சேட்டை பண்ணாம படுக்கணும். புரியுதா?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே, அவங்க சிஸ்டருக்கு வாக்கு குடுத்துருக்கோன்றதுக்காக, அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே பொறுத்துட்டு, அவள நல்லபடியா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அவள அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். வயசுல கை குழந்தைய அவங்க கையில வந்துட்டு குடுத்துருந்துருக்காங்க. அப்ப இருந்து இவள வந்துட்டு அங்க கவனிச்சு வந்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இப்ப திடீர்னு இவன் வந்து லவ் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, அவனுக்கு ஒரு பக்கம் வித்தியாசமா இருக்கு. பட் இருந்தாலுமே அவனுக்குமே அவன் மேல அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கு. கூட சேர்ந்து சின்ன வயசுலேருந்து வச்சுட்டு இருக்கான். அங்க வந்துட்டு நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து என்ன ஒண்ணுமே புரிய மாட்டுது. வந்துட்டு அவங்க சாப்பாடுலாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்ப அங்க சாங்மே வர்றான். நான் வந்துட்டு "உனக்கு ஏதாச்சும் ஃபுட் வேணுனா சொல்லு, வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவன் அங்க சந்தோஷமாயிட்டு அங்க பேசிட்டு இருக்கான். சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. "என்ன நீ அவன லைக் பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல ஃப்ரெண்டு தான்" சொன்னதும், "உனக்கு யாராச்சும் புடிச்சிச்சுன்னா நீ வந்துட்டு டேட் பண்ணலாம். நான் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா படிச்சு முடிச்சுட்டு தான்" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. "நான் வந்துட்டு யார லைக் பண்றேன்றது உங்களுக்கு என்ன தெரியலையான்னு" சொல்லிட்டு அவ கேட்குறா. "நீ வந்துட்டு வார்த்தைகள பார்த்து பேசு. நான் உன்னோட அங்கிள்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்ப கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்றான். ஏன்னா வந்துட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு சாங் கேர் பண்ணி பார்க்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு அங்க ரொம்ப ஜெலஸ் ஆயிருது. சாங்ட்ட நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இவன பார்த்தா அங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் "என்னப்பா ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? அந்த பொண்ணுட்ட பேசுனியான்னு?" சொன்னதும், "நான் எப்படி இதெல்லாம் போய் பண்ண முடியும்னு?" சொன்னதும், "அவ ஒண்ணும் உன்னோட பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நீ வந்துட்டு லவ் பண்றதுனால தப்பும் கிடையாது. உன் மனசு தான் காரணம். உனக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணுன்னு" சொன்னதும், "நான் இங்க இங்க இருக்கிறது தானே பிரச்சனை. நான் வந்துட்டு இங்க இருக்க போறது கிடையாது. அப்ராடுக்கு போக போறேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து அவள நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னு" சொன்னதும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அவன மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க அவன் தாத்தாட்ட எங்க அவருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டானேம்மான்னு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க அவங்க ரொம்பவே கஷ்டமாயிடுறா. அங்க கால் பண்ணிட்டே இருக்கா. வேகமா விழுந்தடிச்சு அவங்க ஓடிட்டு இருக்கா. அவன எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் அங்க அதுக்குள்ள வந்து பிளேன் கிளம்பி போயிருது. அவ ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது, அப்போ அங்க ஒரு பெர்சன் வந்து நிக்கிறாங்க. யார்டான்னு சொல்லிட்டு ஃபேஸ அப்படியே பார்த்தா, அது வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு தான். இவன் வந்துட்டு லெட்டர் குடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர குடுத்ததுமே, "நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகுன்னு" சொல்லிட்டு எழுதியிருக்கான். "நீங்க நான் நல்லா படிக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன்" அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க நுவானுமே வர்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி வந்துட்டு இவ கேம் விளையாடுற மாரி அங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் போன பிறகு அவ ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு குடுத்த வாக்குப்படி படிச்சு வந்துட்டு நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா படிச்சவங்க மார்க்குமே வாங்க ஆரம்பிச்சிடுறா. கிராஜுவேஷனுமே முடிஞ்சிருது. அப்ப அங்க நம்ம சாங் அவளுக்காக வந்துட்டு பொக்கே எல்லாமே குடுத்துட்ருக்கா. "நீ நல்லா பண்ணன்னு" சொல்லிட்டு, அவ ரொம்ப தேங்க் யூ சொல்லிட்டு அத வாங்கிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வர்றான். இந்த கிஃப்ட் வந்து ஃபோர்ட தரப்புல தான்னு சொல்லிட்டு அங்க குடுக்கும்போது, அத கேட்டுட்டு அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. பட் வந்துட்டு ஆள காணோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சாங் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, நம்ம பூ அங்க நின்னுட்ருக்கான். அத பார்த்துட்டு அவ ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயி போயிட்டு, அவர் அங்க தானே இருக்காருன்னு சொல்லிட்டு வேகமா விழுந்தடிச்சு ஓடி போயிட்டுருக்கா. பார்த்தா அவன் அதுக்குள்ள அங்கேருந்து போயிடுறான். ஸோ மீட் பண்ண முடியாம அவளால போயிருது. ரொம்பவே கவலையாயி போயிருது. அங்க பனி நல்லா கொட்டிட்டு இருந்தா. வீட்டுக்கு வெளிய அவ பாட்டு அங்க வந்து நின்னுட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கவுமே, அத பார்த்துட்டு "அங்கிள் நீங்க வந்துட்டீங்களான்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, வேகமா போய் ஹக் பண்ண போனா, அவன் விலகிக்கிறான். "இப்ப என்ன நீங்க வந்திருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கொடைய பிடிக்கிறான். எதுக்காக நீங்க இப்படிலாம் என்ட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க மிஸ் பண்ணலையான்னு" சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வந்துட்டுருக்கா. "நீங்க சொன்ன மாரியே நான் நல்லா படிச்சு மார்க்லாம் வாங்கிட்டேன்னு" சொன்னதும், "சரி உள்ள வா" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுறான். உள்ள போனா அங்க அன்னைக்கு வந்துட்டு இவ டேட்டுக்கு சூஸ் பண்ணி குடுத்தாள்ல, அந்த பொண்ணு தான் இருக்கா. அவளோட நேம் வந்துட்டு டிங். இவங்க என்ன இங்க பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னதும், நானும் இவளும் தான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே கவலையாயிருது. அவ ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்க நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு ஆனா பெருசாலாம் வந்துட்டு சொல்லல. "எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு குக் பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "சரி ஓகே. நீ இதுக்கப்புறம் இவங்கள ஆன்டின்னு தான் கூப்பிடணும்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க போனதும், ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. ரூம்ல வந்துட்டு "மொத நீ ஸ்டே பண்ணிக்கோ. ஓகேவா?" அப்படின்ட்டு சொல்லும்போது, "நீங்க என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க? உங்கள நான் லைக் பண்ணிட்டுருக்கேன். என்ன விட்டுட்டு நீங்க வேற ஒரு பெர்சன எப்படி போய் மேரேஜ் பண்ணுவீங்க? நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு" சொன்னதுமே,
புத்தி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கியா? நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? நான் வந்துட்டு உன் அங்கிள்னு சொன்னதும் நீ ஒன்றும் என்னோட அங்கிள் கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஃபுஷன் தான் அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற சொன்னதும் உன்னோட வந்துட்டு தேவை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன இவருக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கா. பாக்ஸ் ஃபுல்லாமே சின்ன சின்னதாக அங்கே வந்துட்டு எழுதி அங்கே வந்துட்டு அவனும் அவளுமே சேர்ந்து போட்டிருந்துருக்காங்க. அதெல்லாமே எடுத்து படித்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிருது அவளுக்கு. சின்ன வயசுலேருந்து அவன் ஸ்டோரி சொன்னது, எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்ற விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டு இப்போ வேணான்னு சொன்னால் நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டிக்கு நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே எல்லாருமே ரொம்ப சூப்பரான கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவளை பார்த்துட்டு அங்கே காசப் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அவள் எதையுமே பெருசாக எடுத்துக்கல. அப்பாட்ட அங்கே போய் ட்ரிங்க் பண்ணதும் அப்போ நிங்க் வந்துட்டு நீ சின்ன பொண்ணு, எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு நீ ட்ரிங்க் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஏன்னா வந்துட்டு நான் லைக் பண்ணுறவரை நீங்கள் லைக் பண்ணிட்டுருக்கீங்க, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உங்களுக்கும் பாய்ஜூனுக்கு வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு பேசும்போது எதுக்காக நீ இப்படி சவுண்டாக கத்திட்டு இருக்க, பேசாமல் அமைதியாயிருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவள் இப்போ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுவோம், யாரை வந்துட்டு காப்பாற்றுறான்னு பார்ப்போமா அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குனே பிடிச்சவங்க வந்துட்டு உள்ளே விழுந்ததுமே ஐயோ உள்ளே 2 பேருமே விழுந்துட்டாங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு விழுந்தடிச்சு வேமா வந்து அங்கே நம்ம ஹீரோயினை தான் அவன் காப்பாற்றி அங்கே வெளியே கூட்டிகிட்டு வர்றான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இவருக்கு வந்துட்டு ஃபியான்ஸே மேலே லவ் இல்லையா, அங்கே அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதும் நீ வந்துட்டு சின்ன பொண்ணு, அதனால தான் அவளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்விம்மிங் தெரியும், நீ வந்து இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு அழுதுட்டு அவள் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ நான் நீங்க வந்து சொல்கிறா நான் வேணும்னு தான் அவளை பிடிச்சி உள்ளே குதிச்சேன், நீங்கள் என்னெல்லாம் காப்பாற்றிருக்கணும், அவளை போய் ஏன் காப்பாற்றுனீங்க, அவளை வேணான்னு விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறமே இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வந்துட்டு தப்பு பண்ணால் பெரியவங்க வந்து அதை சரி பண்ணணும், அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா நீங்கள் இப்போ காப்பாற்றிருக்க கூடாதே, அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு இப்போ வேணான்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவா, இப்போ அவள் வாட்ட அழுதுட்டு ஓடிட்டு இருக்காளே, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. வேமா விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு ஓடிட்டு இருக்கான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக. வீட்டில் போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் தொட்டு பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கா. கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி எங்கே வந்து கனவுலாமே வந்து போயிட்டுருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அப்போ ஹோமா ஸ்டேஜுக்கு போனது. அவள் ரொம்ப அரண்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க திரும்ப வந்துட்டு அப்ராடுக்கு கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க 2 பேருமே வந்துட்டு அவளை வழி அனுப்பி வைக்க வந்ததுமே ஃபைனல் ஹக் இதுதான் சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவள் அங்கேருந்து போனதும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் போதும் உன்னோட அட்வைஸ் எல்லாம், உன்னோட பாய் ஃப்ரெண்டை போய் நீ பாருன்னு சொல்லிட்டு அவன் திட்டினதுமே அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே அந்த பிளெயினில் வந்து தீ பிடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு அங்கே தெரியுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு உள்ள அங்கே வந்துட்டு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. ஐயோ கடவுளே, என்னால் வந்துட்டு அவளுக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்து நிற்கவுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு வேமா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு எதுவும் ஆகலையில, நீ எப்படி இங்கே வந்த பிளெயினில் போலையான்னு சொன்னதும் அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபீவராக இருந்துச்சு, நான் வந்துட்டு உள்ள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு வரங்குள்ளேயுமே பிளெயின் மிஸ் ஆயிடுச்சு, என்னால் தான் அடுத்த பிளேட்டுக்கு வந்துட்டு ஏற்றி விடலாம்னு நினச்சேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான். அண்டு உன்னோட நீஸ் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காப்பான்னு சொன்னதுமே வாயை மூடிட்டு பேசாமல் நீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சரி காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். எங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு நீ எப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்த, எதுக்காக இப்போ வந்த, நீ போலே அப்ராடுக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. நீ வந்து கிராஜுவேட் பண்ணும்போது இதே மாதிரி தான் பண்ணேன், இப்போ நாட்டை விட்டு போகணுன்னு சொன்னாலுமே நீ இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசுலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எங்கள் கண்ணத்தை சேர்ந்து அறையிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா அவங்க அப்பா அவங்க ஸ்டெப் மதருமே பேசியிருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே வந்துட்டு நுவானுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாமே ஹீரோயின்
நினச்சி பார்த்துட்டு நீ என்ன ஐடியா பண்ணுறேன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஓவராக வந்துட்டு குதிச்சிட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு தாத்தா எனக்கு கொடுத்த வீடு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் ஏன் போகிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு இந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு அந்த ஆள் குதிச்சிட்டு இருக்கும்போது அப்பா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட போய் என்ன உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா, நீ இப்படிலாம் பேசுவேன்னு அப்பாட்ட எதிர்பார்க்கல, இந்த ஐஸ் பேக் அப்படின்றத சொன்னதும் நான் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்படி நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணு கூட பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்க மாதிரி. ஸோ அதை தாத்தா தான் அனுப்பிவிட்ருக்காரு. ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவனை ஜெலஸ் ஆக்க அப்படின்னா தான் அது முடியும்னு சொல்லியிருக்கான். அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு சிஸ்டர் நான் வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே இவளுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல வழியாக போச்சு, எப்படியாச்சும் கெட்டு போடுன்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறா. நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே மெசேஜ் பண்ணி விட்டு அவன் எங்கே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதே மாதிரி அங்கே குவோ போய் அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறா. அப்போ கு இந்த ஃபேமிலி வந்துட்டு என்னை போஸ்ட் பண்ணுற வசதி தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன். பட் நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், எனக்கு பொண்ணுங்க மேலே எந்த ஒரு விருப்பமே கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. சரி ஓகே இருக்கட்டும், அது உன்னோட விஷயம், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டீல் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த சைடில் தான் நம்ம ஹீரோ அங்கே ஷியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வந்துட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ஜெலஸாகி போயிடுது. என்ன இவங்க பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காத மாதிரி இருக்கும்போது அப்போ அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, இதான் நம்மளோட ஆன்ட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே வந்துட்டு ஜெலஸாகிட்டுருக்கு. இவன் மீட் பண்ணுங்க கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே ஜெலஸாகி போயிடுது. அப்படி வாங்கலை எல்லாருமே சேர்ந்து ஒன்றாமே நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டுருக்கு. அங்கே அவளை கேர் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்துக்கிறதும் மாற்றி மாற்றி அப்படியே சிரித்து பேசிக்கிறதும் இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாமே அந்த பொண்ணுமே நோட்டீஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சுத்தமாக வந்துட்டு அங்கே கண்டுக்காமல் வந்துட்டு இவன் இருந்துட்டுருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கடுப்பாகி போயிட்டு அங்கே வந்துட்டு வேமா அவன் எந்திரிச்சு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் பிளான் சக்ஸஸ்டா அப்படின்றத சட்டி யோசிக்கிறா. அங்கே நான் வந்து உன்கிட்ட கூட சேர்ந்து நடிக்க முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீ உன்னோட பேச்சிலேருந்து வந்துட்டு பின்னாடி போகக்கூடாது, ஒழுங்காக வந்துட்டு சொன்னதை வாக்க காப்பாற்று, இல்லைன்னு வச்சுக்கோவே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டா. அதை கேட்டுட்டு சரி சரி கோவப்படாத பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சிரிச்சுட்டே உங்களுக்கு எப்படி இன்னைக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருந்தா வேமா அவளை பிடிச்சவங்க இழுத்து நிப்பாட்டிட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவன் கூட சேர்ந்து உனக்கு என்ன வேலை, நீ வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறியா இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இங்கே பேசுகிறப்ப ஹீரோயின் அப்படியே அவனை அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கா. என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதான்ற மாதிரி இருக்கு, நீங்க வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்றப்ப நான் யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும்ல அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே கோ உனக்கு பிடிச்சிச்சுன்னா நீ என்கிட்ட வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு ரெட் எம்லம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் இவ கடுப்பாய் போயிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அவன் கால் பண்ணி அங்கே பப்புக்கு நம்ம கோவையுமே கூப்பிடுறான். அங்கே வந்துட்டு கிளம்பி எல்லாருமே அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கடுப்பாயிட்டுருக்கு, ஏன் நீ அந்த பொண்ணை லைக் எதுவும் பண்ணிட்டுருக்கியா, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லிடுறேன், நான் வந்துட்டு பின்னாடி விளைவிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எனக்கு அப்படிலாம் வந்துட்டு எதுவும் வந்து இல்லை அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா நீயே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோவம் ஆயிட்டு நீ அவட்ட ஏதாச்சும் விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்றும் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்குலாம் பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு 2 பேருமே தண்ணியை போட்டு நல்லாவே மட்டையாயிடுறாங்க. ஃப்ரெண்டு 2 பேருமே போதையில் இருக்காங்க. நீ யாரும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம கோ வந்துட்டு சிரிச்சுட்டேவும் என்கிட்ட நீ வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அவனை ஜெலஸ் ஆக்கணும்னா என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே மனசே வரமாட்டுது. அவன் கிட்டக்க போகிறா. பட் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வா நீ என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு கிளம்புறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு நல்லாவே புரியும் இவனுக்குமே லவ் இருக்குது, இவன் சொல்லதான் மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த டிரைவர் கேட்குறாரு என்னம்மா இது வந்துட்டு உன்னோட அண்ணனான்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் ஒன்றும் கிடையாது, இது என்னோட ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் உங்கள் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்னை வந்துட்டு இப்படி லவ் பண்ணாத, அது உனக்கு ஹர்ட்டிங்கை தான் கொடுக்குன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு விரும்பிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது, எனக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா.
வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தாத்தா அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்க, அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவன் இறங்கி வந்து அங்கே காஃபி எல்லாமே குடிச்சிட்டு இருக்கும்போது, என்ன நேற்று வந்துட்டு உன் கூட சேர்ந்து வந்த பொண்ணு எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, யாரை பற்றி கேட்குறீங்கன்னு சொன்னதும், உன்னை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் நான் பார்த்தேன், வர சொல்லு அப்படின்றத சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு இரிட்டேட் ஆயிடுது. என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நான் வேறு ஏதாச்சும் பொண்ணை வந்து பிளைண்ட் டேட் பண்ணணுமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆயிடுது. நீங்கள் ஒன்றும் வந்து பண்ணாதீங்க தாத்தா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டு மற்ற பொண்ணுங்க கூட போகிறீங்க, ஏன் கூட போக மாட்டீங்க, ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு சொன்னதும் அங்கே கோவப்பட்டு அடிக்க போகிறான். பட் அங்கே சிரிச்சதுமே அடிக்க முடியலை. எனக்கு ஒரு தடவை தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்களேன், என்ன நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு போனதுமே, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லும்போது, நான் ஸ்கூல் படிக்கிறேன் தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 2 இயர்ஸ் என் கூட சேர்ந்து நீங்கள் இருங்க, கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே நார்மல் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு கூட சேர்ந்து இருக்கேன், பட் ஒரு அங்கிள் அங்கே ஒரு குட்டி பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும், அதை என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ கூட ஒரு அங்கிளுக்கும் ஒரு பொண்ணுக்கு இருக்க விஷயம் தான் இருக்குமா, நீங்கள் என்னை வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணாகவும் பார்க்கக்கூடாது, உங்களோட சிஸ்டரோட பொண்ணாகவும் பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டுங்க ப்ராமிஸ் எல்லாமே வாங்கிக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு சின்ன வயசில் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி அவனை போய் எங்கள் கிஸ் பண்ண போயிடுறா. அப்போ பார்த்தா கரெக்டாக அங்கே தாத்தா கதவை ஓப்பன் பண்ணதுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் தாத்தா ஊதி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகேம்மா அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா தன்னோட ரிசல்ட்டுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பயமாக இருக்குது. அந்த நுவான்மே அது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்க்குறா. இவ என்ன மார்க் வாங்கியிருப்பா, இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியல, அவள் டாப் 3ல வந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே கால் பண்ணி அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. நான் உடனே கிளம்பி வெளியே வரேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா கோவப்பட்டு எல்லா பொருளையும் தூக்கிடுறாரு. திரும்பவுமே கேவலமாக ஃபெயில் ஆகி வச்சிருக்கா. டாப் 3ல வரவங்க மார்க் பிளாக் ஆகும், இல்லைனா ஃபெயில் ஆனவங்க மார்க் தான் பிளாக் ஆகும். இப்போ ஃபெயில் தான் ஆயிருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், அப்பா நான் நல்லா தான் எழுதுனேன், எப்படி வந்துட்டு மார்க் போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு அப்படியே பேசினதும், நீ எங்கே உருப்பட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அப்போங்க நம்ம பூ வந்துடுறான். இப்போ எதுக்காக நீங்கள் அவளை வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நீங்கள் தானே மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவமானதும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள், இவள் ஃபெயில் ஆகி தொலைஞ்சிருக்கா திரும்பவுமேன்னு சொன்னதும், யார் சொன்னது இந்த பொண்ணு வந்துட்டு டாப் 3ல வந்திருக்கா, அவங்களுக்கு அது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, என்னது எப்பயுமே 0 தான் மார்க் வாங்கிட்டு இருவா, இவ இப்படி டாப் 3ல வந்தான்னு சொன்னதும், ஏன்னா உங்களுக்கு உங்க அந்த பொண்ணை பற்றி தானே வந்துட்டு அக்கறை அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த நுவான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அம்மா என்ன நடந்துட்டு இருக்கு, இவ டாப் 3ல வந்துட்டாளா அப்படின்ற சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே வந்துட்டு சரியாயிரும் அப்படின்றதாங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தாத்தாவை பார்க்க தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. தாத்தாவை ஒழுங்காகவே கேர் பண்ணி பார்க்காம அவருக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இறந்து போயிருக்காரு. பட் இந்த டைம் என்னோடய தாத்தாட்ட நான் நல்லா நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணதுமே அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வந்துட்டு என்ன அந்த ஃபேமிலி ஒன்று ரொம்ப புள்ளி பண்ணுறாங்களாமான்னு சொன்னதும், ஏன்னா அங்கிள் ஃபோ வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாரு, பட் அந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னதும், சரி ஓகே நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நான் இல்லாத காலத்துக்கு கூட நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவங்க தான் பண்ணுற தப்புக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கணும்னு சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோட்ட நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெளியே போக போகிறோம், நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ கால் போட்டு பேசுகிறா. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு போனது டைம் தண்ணி போட்டுட்டு அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்டு, நீ அப்படிலாம் போகக்கூடாது எங்கேயும் போனேன் நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும், நான் போக போகிறேன்ப்பா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு எங்கள் காலையுமே கட் பண்ணிடுறா. ஃப்ரெண்டோட சேர்ந்தாங்க நல்லா வந்துட்டு பப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கா. என்னப்பா வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போனையாமே அந்த பையனை என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு சொன்னதும், நான் வேறு ஒரு பர்சனில் லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்புறம் ஏன் நீ வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போன அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. சரி யார் அந்த பையன்னு சொன்னதும், அவர் ரொம்பவே பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அவர் எனக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவர் அப்படின்ற சொல்கிறா. அது கண்டிப்பாக உன்னோட அங்கிள் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பார்த்தா தண்ணியை போட்டுட்டு எல்லாம் அங்கே வந்துட்டு அப்படியே மயக்கமாகி கிடக்கும்போது நம்ம
ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்துட்டு வாவ் இந்த ஆள் வந்துட்டு பார்க்க எவ்வளோ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்காரு, இந்த மேல் மாடலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் போயிட்டுருக்கா. என்ன வந்துட்டு இது என்னோட பூ மாதிரியே இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசும்போது அவங்க ஃப்ரெண்டு பூ மாதிரி இல்லை அது பூ தான் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட போதும் உன்னோட ஆக்டிங், நீ வந்துட்டு நல்லா நடிச்சிட்ருக்க, ஆளுங்க எல்லாருமே போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஐயோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்றத அவ சொல்கிறா. புரியாமல் என்ன பண்ணுவோம், சரி எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நான் தான் வந்து போகாதன்னு சொன்னேன் அப்புறம் பேச்சை கேட்காம போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு கால் எல்லாமே வலிக்குது, நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு போகணுன்னு சொன்னதுமே அப்படிலாம் பண்ண முடியாது, பின்னாடி வான்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவ வேமா வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு போய் அங்கே முட்டி தலையில் காயமாயிருது. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம சாங் வேமா ஓடி வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வரேன் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்து ஒரு பர்சனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்ட்ட சொன்னேன்ல, அது வேற யாரும் கிடையாது பூ தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா அவன் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகே நம்ம நான் ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருக்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் வந்துட்டு நாளைக்கு அப்ராடு கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சோகமாயிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பிறகு அவங்க தாத்தாவை மீட் பண்ணிட்டு தாத்தா எனக்கு பூவை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு தாத்தா அப்படின்ற விஷயத்த அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒன்றுக்கு அவ்வளோ கிடையாது, உனக்கு வந்து அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தான், அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னதும் அவர் தான் இப்போ வரைக்குமே ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்ற சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறாரு. பிறகு அந்த ஃபேமிலியை பற்றி நீ கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒரு வழி பண்ணி விடுறேன், அவங்க என்ன வந்துட்டு ஒன்று புள்ளி பண்ணுறது உன் சொத்தை வச்சுட்டு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்களோட வீட்டில் அங்கே ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு இறங்கி வந்துட்டுருக்கா. அங்கே அதை பார்த்ததுமே வாவ் பொண்ணு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற சைட்டு எல்லாருமே பேசினதுமே நுவானுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே வந்துட்டு ட்ரிங்க் பண்ண போனதுமே ஹீரோ வேமா வந்து ட்ரிங்கை பிடிச்சிட்டு எதுக்காக நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, நான் தான் ஆல்ரெடி வந்துட்டு ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஒரு பாய் ஃப்ரெண்டு மட்டும்தான் இப்படிலாம் கேர்ள் ஃப்ரெண்டை தடுக்க முடியும், நீங்கள் என்ன அப்போ என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது அவன் சொல்கிறான். அப்படின்னா சியர்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இடிக்கும்போது அங்கே வெயிட் வந்து மேலே தெரியாமல் இடிச்சதுமே ஃபுல்லாக வந்துட்டு கொட்டி போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே நுவான் ரொம்ப அப்படியே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இவ வாஷ்ரூம் போய் அங்கே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் மிஸ்பிஹேவ் பண்ண வந்துட்டுருக்கா. எல்லாமே அங்கே நுவானோட பிளான் தான் போல ஹீரோயின் அசிங்கப்படுத்த. அங்கே நம்ம ஹீரோக்கு ஹார்ட் எல்லாமே பெயின் ஆகிட்டு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு எங்கப்பா அவளை இன்னும் காணோன்னு சொன்னதும் வாஷ்ரூம் போகணுன்னு சொன்னதுமே வாஷ்ரூம் போயிட்டு வர இவ்வளோ நேரமானு சொல்லிட்டு கேட்டதுமே இவன் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். இங்கே நுவானை பார்த்தா அங்கே வந்து ஏகப்பட்ட ஆளுங்களை அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோயின் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அங்கே உள்ளே வந்து பார்த்தா அந்த பர்சன் மயக்கமாயி கிடக்கான். கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். இவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் கீழே தெரியுது. ஸோ வந்துட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணி விட்டு அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெளியே போங்க அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. வேமா அங்கேருந்து போனதும் அவன் கதவை ஓப்பன் பண்ணதுமே ஹீரோயின் அரண்டு போய் அவனை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன பண்ணுறது, நான் அவனை வந்துட்டு என்கிட்ட மிஸ்டேக்காக நடக்க பார்த்தானா அதனால் ஹீரோ வச்சு அடிச்சு மண்டையை உடச்சி விட்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ட்ரெஸ் போடாமே பாருங்க என்னமோ மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இதே மாதிரி ட்ரெஸ் அங்கே வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. எனக்கு ரிவார்டு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் சிரிச்சுட்டு அங்கேருந்து தள்ளி போயிட்டுருக்கான். பிறகு அங்கே உள்ளே வரும்போது கரெக்டாக அங்கே டான்ஸ் ஆடி லைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஹீரோயின் இதான் சான்ஸ்லான்னு வேகமாக பிடிச்சி அவனை கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவனுக்குமே அவங்க ஃப்ரெண்டு அடப்பாவி யார்டா உன்னை கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தா அங்கே விழுந்து அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. அவளுக்கே இங்கே சந்தோஷம் தாங்க முடியல. பிறகு அவங்க அப்பா அங்கே வந்துட்டு எங்கே போன நீன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே நான் வெளியே போயிருந்தேன் என்னாச்சுன்னு சொன்னதும் உள்ள வாஷ்ரூமில் ஒரு பர்சன் வந்துட்டு மயக்கமாயி கலந்தான் தெரியுமான்னு சொன்னதும் அப்படியா எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இந்த பார்ட்டியே என் பொண்ணு வந்து டாப் 3ல வந்திருக்கா அதுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. இதெல்லாம் நடக்காதே, இந்த ஆள் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டானே, அப்போ தாத்தா ஓவர் ப்ரெஷர் பண்ணுறாரு போலையே அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு பிஸ்னஸ் டீல் அங்கே வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேங்ஷன் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு, அவரை போய் நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணி பேசுங்க அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டாங்க நானுமே உன் கூட சேர்ந்து வரேன் வா போய் பேசலாம் அப்படின்ற சொல்லிட்டு
அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவள் போயிட்டு வந்துட்டு அங்கே கையெல்லாமே ஹேண்ட் ஷேக் பண்ண நீட்டா. பட் அங்கே அவர் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க அம்மாவோட உருவம் மாதிரியே தெரியுது. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு உன்னோட அம்மாவோட காப்பி தான் நீ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவளுமே அங்கே வந்து சியர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பிஸ்னஸ் மீட்டை பற்றி அங்கே பேசினதுமே கண்டிப்பாக கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணுறேன், நாளைக்கு நீ வந்து கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதும் அந்த நுவான் அவளுக்கு இன்னும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதுமே இந்த கான்ட்ராக்ட் வேணும்னா அந்த பொண்ணு வந்தால் தான் சைன் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறாரு. அங்கே அவளுமே வந்துட்டு சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிறா. பட் வந்துட்டு ரொம்ப வயிறறியுது. இதுக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பேன், பட் எதுவுமே நடக்கலை, இவ பார்த்ததுமே ஈஸியாக கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயினுக்கு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவ்வளோ வந்து சந்தோஷமாயிட்டுருக்கு. எப்படி இருந்துச்சு என்னோட எல்லா பிளானுமே அப்படின்ற சைட்டு திரும்ப பக்கத்தில் போயிட்டு எனக்கு ரிவார்டு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற சைட்டு கேட்டதும் என்ன ரிவார்டு அப்படின்ற சைட்டை சிரிச்சிட்ருக்கான். பிறகு அவங்க சிஸ்டர்கிட்ட போய் சிஸ்டர் அப்பா எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டு என்னை உயிரை போட்டு வாங்குறாரு, என் தலையெல்லாமே வலிச்சிட்ருக்குன்னு சொன்னதும் உனக்கு ஒர்க்கிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னா ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ரிலாக்ஸ் பண்ண பப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிட்டு அவள் வாழ்க்கைக்கு எடுத்து விடணும்னு பார்க்குறா. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் நெருங்கி அது நடக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மேல் மாடல்ஸில் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ஒரு பையனை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனோட நேம் வந்து ஃபியூஸ். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு, குடும்பம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னோட அம்மாவே எல்லாத்தையும் பார்க்க முடியுமா, அதனால தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட வந்துட்டு கொடுக்குற லெவலுக்குலாம் காசு கிடையாது, நான் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தான், ஸ்கூல் படிக்கிறவ, நீ பேசாமல் என் சிஸ்டர் பக்கத்தில் போ, அவள் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய காசு வச்சுருக்கா, அவளை பார்த்து இல்லை ஏகப்பட்டது வச்சுருக்கா, நீ அவளை ஹாப்பியாக வந்து பண்ணேன்னு வச்சுக்கோமே, ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணி அவள் கண்டிப்பாக உனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பான்னு சொன்னதும் அந்த பையனுமே அவ கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு சூப்பராக போயிட்டு அங்கே வந்து சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறான். ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிவிட்டு அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்ற சைடா நம்ம ஹீரோ பார்த்தா இந்த போஸ்ட்டை வந்து போட்டு விட்டு நல்லா வைரல் ஆக்கி விட்டுருங்கன்னு சொன்னதும் அது மீடியா ஃபுல்லாமே பயங்கர வைரல் ஆகி போயிடுது. மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி இடத்துல வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே வந்து கோவப்பட்டு கணத்தில் அறிஞ்சிட்டு குடும்ப மனத்தையே வாங்கிட்டேன், உன்னால் என் பேரே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் எதுவும் பண்ணலை, நான் வெங்கிலிக்காக தான் வந்தேன்னு சொன்னதுமே அவளை பார்த்தா தூங்குற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ எந்திரி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் சிஸ்டர் விடுங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லும்போது இது என்ன அசிங்கம், உங்கள் பெரிய பொண்ணு இப்படிலாம் மானத்தை வாங்கியிருக்காங்களேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் கம்பெனி பக்கம் வந்துடாத, மரியாதை வீட்டிலே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு திட்டி விட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தா அதை பார்த்து சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நான் நல்லாவே ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிட்டதுமே போதும்போது ஆக்டிங் அப்படின்ற சொன்னதும் அங்கிள் உண்மையிலே நான் நல்லா நடிச்சேன் இல்லை, இப்பயாச்சும் எனக்கு வந்துட்டு கிஸ் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ சிரிச்சுட்டே அந்த பக்கம் பேச திருப்பி வச்சுக்கிறான். ஆனால் என் ஃபேமிலியில் பார்த்தீங்களா எப்பயுமே என் மேலே உண்மையிலே பாசம் கிடையாது, எல்லாருமே என்னோட மணி பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்காங்க, என்னை ஏமாத்துறது அவ்வளோ வந்துட்டு ஈஸியில் எல்லாருக்கும்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்காக ஒரு செயின் மாதிரி கிஃப்டாக கொடுக்குறான். அதில் ஒரு விசில் இருக்குது, இந்த விசிலை நீ அடிச்சேன்னு வச்சுக்கோமே எப்போனாலும் சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவேன் ஓகேவான்னு சொன்னதும் ஹீரோயின்மே அங்கே ரொம்பவே சந்தோஷமாக எழுறா. சரி வா நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இவளை பார்த்தா அவங்க அம்மாட்ட என்னால் ஆஃபீஸ்க்குமே போக முடியாது, என் மானமே போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அவள் ஒருவேளை நம்ம முன்னாடி ஸ்டூபிட் மாதிரி நடிச்சிட்டு இருக்காளான்னு சொன்னதும் நடிச்சிட்டு போகிறா, அவளோட உயிர் போகிறது கன்ஃபார்ம் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, டைம் பார்த்து அதையுமே பண்ணிடலான்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்றத வசழா. பிறகு அங்கே வந்துட்டு டிரைவர் கூட சேர்ந்து அவள் போயிட்டு இருக்கும்போது மேடம் இந்த செயின் ரொம்பவே நல்லா இருக்குன்னு அவர் சொன்னதுமே இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது, வேமா நீங்கள் ஓட்டுங்கன்னு சொன்னதும் அவருமே ஸ்பீடாக போயிட்டு இருந்தா அவங்களுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஹீரோயின் பயந்து போயிட்டு நம்ம ஹீரோக்கு தான் அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அவன் மீட்டிங்கில் இருக்கவாசி கால் எடுக்க முடியல, அவன் இந்த விசில் அடின்னு சொன்னான் இல்லையா அதே மாதிரி அடிக்கிறா. பட் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிருது. இதை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே அவன் உடனே ஃப்ளைட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே ஹீரோயின் இப்படி வந்து அடிபட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறான். ப்ளீஸ் நீ எந்திரி, நான் உன்னை எப்பயுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், நீ இப்படிலாம் என்னை பயமுடுத்தாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுததுமே நம்ம ஹீரோயின் வேமா அங்கே எழுந்திரிச்சிட்டு எனக்கு சின்ன அடிதான் என்ன பயந்து போயிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு சிரித்ததும் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இப்படி விளாட்டெல்லாம் என்கிட்ட நீ விளையாண்டுட்டு இருக்காத என்னப்பா, அப்புறம் சும்மா வந்துட்டு நீ கோவப்படுத்தி பார்க்காதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். பிறகு நான் உன்கிட்ட பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னதும் என்னது பிரேக்கப் பண்ணிடுவீங்களா, அப்போ என்ன நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிடுறான்.
அவ ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அவன ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க கன்னத்துல கிஸ் பண்ணதுமே, ஹீரோவுமே வேகமா ஹீரோயின புடிச்சு அங்க கிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். எவ்வளோ நாள் தான் அவனும் தன்னோட ஆசைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பான். அத வெளிப்படுத்த ஆரம்பிச்சதுமே, ஹீரோயினுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாயிருது. அப்படின்னா இப்ப இருந்து நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதானே அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, ஐயோ! எனக்கு வலிக்குதே, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு அங்க பெரிய ட்ராமாவ கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த பெர்சன ஆக்சிடென்ட் பண்ணவன புடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கா நீ உண்மைய சொல்லு. நீ இப்ப உண்மைய சொன்னேன்னு வச்சுக்கோமே, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னதும், எல்லாம் உங்க சிஸ்டர் தான் பண்ணாங்கன்னு சொன்னதும், சரி ஓகே. அப்படின்னா நான் எப்படி கிரியேட் பண்ணி சொல்றேனோ, அதே மாரி நீ போய் சொல்லு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. இல்லன்னா நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே போலீஸ்ல குடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்க மிரட்டுனதுமே, அவன் நான் காசுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன். என் கஷ்டத்தினால ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாரியே பண்றேன்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்க வந்ததுமே, இது எல்லாமே பண்ணது என் ஸ்டெப் மதரும் என்னோட சிஸ்டர் தான். அதுக்கு எல்லாம் இப்போ எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாரு எல்லாமே பர்ஃபெக்ட்டா போக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கூட்டிட்டு போய் நீங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசும்போது, பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பதிலுக்கு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு அவங்க சிஸ்டரை மீட் பண்ணிட்டு அவள் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப பூவர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுமே, சரி ஓகே இந்தா உனக்கு பேசினபடி காசுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துடுறா. ஹீரோயினோட ரூம்க்கு போயிட்டு அவள் பேக்கில் மெடிசன் இருக்கோமே அந்த மெடிசன் எல்லாமே எடுத்து அங்கே ஓட்ட போட்டு வச்சிடுறா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என் சிஸ்டர் நான் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறா போலேன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்கே தொப்பி எல்லாமே போட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ நீ இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டு ஓகேவா, நீ அதே மாதிரி ஆக்டிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா போனா, வேமா நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணதுமே அவனுமே பதிலுக்கு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இப்போ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட்ட அங்கே கால் பண்ண போனதுமே, யாருக்கு கால் பண்ணுறேன், நான் இங்கே தானே இருக்கேன்னு சொன்னதும், அடப்பாவி நீங்கள் 2 பேரும் எப்படா ஒன்று சேர்ந்தீங்கன்னு சொன்னதும், கொஞ்ச நாளாக தான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நான் இப்போ கிளம்புறேன், 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் யாராச்சும் சொல்லி என்னை வேணாம் விட்டுன்னு சொன்னால் நீங்கள் பிரேக்கப்லாம் என்ன பண்ணிட மாட்டீங்கல்ல, எப்பயுமே உன் கூட சேர்ந்து வச்சுக்குவீங்களான்னு சொன்னதும், கண்டிப்பாக வச்சுக்குவேன், நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். சரி பார்த்தா வேணுக்குனே ஓங்க மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு அங்கே டஸ்ட்பினில் கொண்டு என்னத்தையும் போட்டுட்டு ஓடினதுமே அந்த மெய்டு அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் ப்ரெக்னென்சி கிட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இப்போ நான் போய் அப்பாட்ட சொல்கிறேன்னு சொன்னதும், நீ அப்படி பண்ணாத ஃபுல் ஃபேமிலியை கூப்பிடுறேன் அப்போ வச்சு இன்னும் அசிங்கப்படுத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. பிறகு எல்லாருமே சேர்ந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டுருக்கு உனக்கும் ஃபூக்குமே ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஒரு நார்மலாக அங்கிள் அந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா தான் இருக்குது, நானுமே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு 2 பேருமே கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நீ அவளுக்கு சூப்பெல்லாம் குடுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது, அவன் வேணுக்குன்னு இந்த சூப்பை குடிக்கிறப்ப அங்கே வாமிட் பண்ணுற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே வேணும்னு தான் ஐடியா. நம்ம ஹீரோவுமே இதில் உடனே தான் இருக்கான், ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டா. அப்போ அந்த மெய்டு என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்படி ப்ரெக்னென்ட் இருப்பேன்னு சொல்லும்போது டாக்டருக்கு கால் பண்ணி இப்போ இன்ஃபார்ம் பண்ணால் சரியாக போச்சு, வர சொல்லி செக் பண்ணலான்னு சொன்னதும், அவ்வளோதான் தாத்தாக்கு கோவம் ஆயிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாரு. இப்போ செக் பண்ணி அந்த பொண்ணுக்கு எது இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்லாம் இல்லைன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே கோவமாகி போயிட்டு, இப்போ என்ன பண்ணுறது, இந்த லேடியை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், அசிங்கமாகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், போலீஸ்க்கு போனால் உண்மை தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இந்த விஷயத்த பேசாக்க விரும்பலை, நான் அவளை ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கூல் ஆகிக்கிறேன்னு சொன்னதும், உங்களோட இந்த ஷாப்பிங் அவளுக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் உடனே அழுதாங்க பயங்கரமாக ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த ஃபேமிலி எப்பயுமே என்னை இப்படி தான் புள்ளி பண்ணிகிட்ருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும் நம்ம ஹீரோ, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நான் திரும்ப எடுத்துருவேன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கான். அப்புறமே நான் இப்படியே விட்டு வைக்க முடியாது, நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வாங்கி ஆகணும், ஏன்னா ஃபூ ஃபேமிலியோடதோ இவங்களோடதோ எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே கான்ட்ராக்ட் மாதிரி அங்கே சைன் பண்ண கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, இது எல்லாமே அவளுக்கு தான் போகும்னு எழுதியிருக்கீங்க, நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், சைன் பண்ணலைன்னா உங்களை எப்படி பேங்க் கிராப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நம்ம சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ அந்த ஆள் வேற வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ண போனதுமே இப்போ அங்கே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பேசாமல் நீ வந்துட்டு உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ கேளு, நான் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு அதான் சிஸ்டர் வேணும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே வேற வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருது. ரூமில் பார்த்தா இந்த லேடி பயங்கரமாக அங்கே கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் வந்துட்டு ஸ்டூப்பிட் மாதிரி நடிச்சு நம்மளை வந்து ஸ்டூப்பிட் ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ உனக்கு என்ன சேர்க்கணுமோ ஆல்ரெடி நான் அதை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்ற சொல்கிறாரு. இதுக்கப்புறமே நான் அவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அங்கே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எல்லாத்தையும் ஹீரோட்ட பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தா அங்கே தாத்தா வந்துடுறாரு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இவன் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, நீ ஒழுங்காக என்னோட கிராண்ட் டாட்டர் அங்கே கூட்டிகிட்டு வரலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது, சரி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினை நீ வெளியேவான்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப அவர் திரும்ப கதவை திறந்துட்டு இப்போ யார்கிட்ட போய் நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் உங்கள் மருமகிட்ட தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே சிரிச்சுட்டு அவர் வந்துட்டு போயிட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டுங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின், நாளைக்கு என்னோட அம்மாவை நீங்கள் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே சரின்னு சொல்கிறான். பிறகு அந்த லேடியை போய் அவன் மீட் பண்ண போனதுமே, இப்போ எனக்கு 2 மில்லியன் நீ காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னதும் அவள் பார்த்தா நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடிச்சவங்க தலையில் அந்த லேடி அங்கே கொலை பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை இதான் உங்களோட மருமகமான்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுமே நம்ம ஹீரோ, நான் உன்னை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுத்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அங்கே பேங்க் வந்துட்டு அங்கே ஃப்ளார் எல்லாமே வச்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இந்த ஆள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ வாங்க ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாரு, நீ வந்துட்டு என்னோட பொண்ணு, டிஎன்ஏ ரிப்போர்ட் இந்த இதில் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, ஆமாம் உன்னோட அம்மாவும் நானும் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தோம், அவள் கன்சீவாக இருக்கும்போது தான் அந்தால போய் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னதும் நீங்கள் ஏன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கல, இவர் வந்துட்டு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார், அம்மா ஏன் பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப என்னோட அம்மாக்கா வந்து அவளை சுத்தமாக பிடிக்கல, அதனால் என்னாலையுமே எதிர்த்து வர முடியலன்னு சொன்னதும் இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. நீ உனக்கு அம்மா என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணு அப்படின்ற சைட் அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம ஹீரோட்ட அந்த மெய்டு வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் வந்து கிடைச்சதுமே இது கண்டிப்பாக வந்துட்டு கொலையாக தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து இராதான் உனக்கு சேஃப்டி அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ எங்கள் அம்மாவோட வந்து இறப்பையுமே நான் வந்துட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதுவுமே கொலையாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அங்கே டாக்டர் வந்து மீட் பண்ணதுமே அவங்களுக்கு அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அவங்க அம்மா மாதிரியே பார்க்க இருக்காள்ல, நான் என்னோட அம்மாவை பற்றின நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவங்க என்ன நார்மலாக தான் இருந்தாங்கன்னு சொன்னதுமே, நீங்கள் தான் சர்ஜரி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு போய் சொல்லாதீங்க, உங்களுக்குமே பொண்ணு இருக்குல்ல அப்படின்ற செட் அவள் கேட்டதுமே நம்ம இதை பற்றி வெளியே போய் பேசலாம் அப்படின்ற சொல்லிட்டு வெளியே போய் அங்கே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உன்னோட அம்மா வந்துட்டு லேபர் வார்டுக்கு கொண்டு வரும்போதே ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க, நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்கள செக் பண்ணும்போதே ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொன்னேன், அவங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் என்னோட அம்மாவோட உடம்பு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதுமே நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேபி மட்டும் வேணும், அவளை எப்படியாச்சும் கொலை பண்ணிடுங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ரெண்டாவது உன்னோட அம்மாட்ட நான் எவ்வளோ சொல்லியுமே கேட்கல, ஸோ டெலிவரி வந்து பண்ணும்போது உயிருக்கு ஆபத்தாகுன்னு சொன்னாலுமே என் பிள்ளைய காப்பாற்றுன்னு தான் உன்னோட அம்மா சொன்னாங்க, ஏன்னா உன் மேலே அவ்வளோ லவ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அது வேற யாரும் கிடையாது, அவங்களோட காதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மார்க் இருக்குன்னு சொன்னதுமே அப்போ அவங்க 2 பேருமே ஷாக் ஆகிட்டு வென்றாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாம் அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு, என்னால் தான் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு. அந்த லேடியை பார்த்தா வேற ஒரு பர்சன் கூட அங்கே அஃபேர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அவளை போட்டு தள்ளிட்டு சொத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும், அந்த கிழவனையுமே விட்டுட்டு நம்ம வந்துட்டு எல்லாரும் சேர்ந்தா ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு எனக்காக வந்துட்டு அவளை இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ மீட் பண்ண வந்துடுறேன் அங்கிள்னு சொல்லும் போதே அவளை வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிடுறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு, நீங்கள் யார், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் என்னது உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்களா,
கொலை பண்ண சொன்னதே உன்னோட அம்மா தாம்மா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. சாம வந்துட்டு இப்போ நான் வந்து போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே எங்களுக்கு சொந்தமாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவியர் அங்கே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வேணும்னே அவன்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து நிறைய விஷயங்கள் அங்கே கேட்டுக்க தெரிஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா அந்த விசிலில் வந்துட்டு அங்கே ரெக்கார்டருமே இருக்குது, அது எல்லாமே ரெக்கார்டர்ன்றதுக்காக தான். அப்போ என்னோட அம்மா எப்படி இருந்தாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் ஏகப்பட்டதெல்லாம் அவன் கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுமே இப்போ கொஞ்ச நேரத்தில் இதில் ட்ராக்கருமே இருக்குது, அவன் கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவான் என்னை காப்பாத்தன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி எங்கள் கார்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஃபீல் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சாகுற வரைக்கும் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா தான் இருக்கணும், 100 வயசு ஆனாலுமே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. பட் இதெல்லாமே பண்ணது என்னோட ஸ்டெப் மதர் தான், என்னால் இதை நம்பவே முடியலை அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நான் அவங்கள சொந்த ஃபேமிலியாக தானே நினச்சேன், அவங்க எப்பயுமே என்ன அப்படி நினைக்கலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. 2வது அவளுக்கு வந்து ரீபர்த் ஆகி இப்போ வந்து திரும்ப அதே மாதிரி லைஃப் அமைஞ்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணா. பட் வந்துட்டு அது மாதிரி எதுவுமே ஆகலை. அப்போங்க நம்ம ஹீரோட்ட நீங்கள் வயசானாலுமே சரி உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அடிப்பாவி உன்னோட 10 வயசு தான் நான் மூத்தவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு கோர்ட்டில் வந்துட்டு அங்கே அப்பீல் பண்ணிடுறாங்க அவங்கள ஜெயிலில் போடுறதுக்கு. இவ சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொன்னதும் என்கிட்ட வந்து ஆல்ரெடி எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, நான் சப்மிட் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லும்போது எனக்கு உங்களோட அந்த ஃபேக்கான லவ் தேவை கிடையாது, உங்களையும் உங்கள் பொண்ணையுமே நான் என்னோட எப்பயுமே வந்துட்டு சிஸ்டர் அம்மாவாக தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்க என்னை தப்பான வழிக்கு, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே எனக்கு தேவை கிடையாது, பண்ண பாவங்களுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கள நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா பார்த்தா ப்ளீஸ் நீ வந்துட்டு மன்னிச்சிரு, ஒரே ஒரு வாய்ப்பு கூட அவங்களுக்கு, அவங்க உன்னோட அம்மாவும் சிஸ்டர்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் என்னோட அப்பாவே கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், காசுக்காக தானே இப்படி கேவலமான வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்துட்டு காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா வந்து உங்களை அந்த கம்பெனிலேருந்து தூக்கி போர்டு மெம்பர்லேருந்தே வெளியே போட்டுட்டாங்க, பிச்சை தான் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் அதை கேட்டுட்டாங்க பெரிய ஷாக்காகி போயிட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே ஹீரோயின் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோட்ட அங்கே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே ஃபைனலாக ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே தாத்தா அவங்க 2 பேரையுமே மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நான் இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோவோட அப்பா என்னடா சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணை விட 10 வயசு மூத்தவன், நீ போய் எப்படி மேரேஜ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் வந்துட்டு அங்கே அவங்க தாத்தாக்கு ஹாப்பி தான், பொண்ணு ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான்ன்ற மாதிரி அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுமே அவருமே சரி ஓகே உங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எதை பற்றியும் பேசுகிறதுக்கு விரும்பலை, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நாங்கள் வந்துட்டு எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணணுன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோவை பார்த்தா தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்கான். என்னப்பா இதுக்கு இவ்வளோ சிரிக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகுது. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே அவள் வேகமாக வந்துட்டு கூப்பிட வந்ததுமே ஹாப்பி வெட்டிங் லைஃப் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை வந்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அங்கே வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஹீரோயின் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு என்ன இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்படி வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் கணத்தில் கிஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கலாமா அப்படின்ற சைட்டு அவங்க கேட்டதுமே ஏன் இல்லை அப்படின்ற சைட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்கே வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி. அப்போங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு போன ஜென்மத்தில் நான் தோற்று போயிட்டேன் எல்லாத்துலேயுமே, பட் வந்துட்டு நடந்த எல்லா பாவங்களுக்குமே இந்த ஜென்மத்தில் நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயின் நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா அவங்க எல்லாருமே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. என்னம்மா சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் ரொம்ப அப்படின்றத சொல்கிறா. எங்கள் ஆளுக்கான மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வருவான் பாருங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே இவன் பார்த்தா அங்கே பொக்கே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோயின்ட்ட அங்கே ரிங் எல்லாமே கொடுத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணதுமே அந்த ரிங்கை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா இந்த ரிங் தான் அங்கே செத்து போன பிறகு கையில் போட்டு விட்டது. அப்போ அப்படின்னா நீங்களுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நான் எதை பற்றியும் பேச விரும்பலை, நீ
எனக்கு ஆன்சர் பண்ணு, நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற செட்டங்க கேட்கும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஒவ்வொரு டைம் அவ்வளோ ஹர்ட் பண்ணும்போது இவன் அதுக்கு மேலே ஹர்ட் ஆகிருக்கான். நான் எப்பயுமே உன்கிட்ட இருந்து தூரமாக விலகி இருக்கணும்னு ஆசைப்படல, பட் வந்துட்டு என்ன லவ் பண்ணி நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கான். நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை கைவிட மாட்டேன், 100 வருஷம் தான் சேர்ந்து இருக்கலாம், எப்பயுமே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சின்ன பிள்ளையில என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு வயசாயிருச்சுன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும், அடி பாவி நான் 10 வயசு தாண்டி மூத்தவன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரிங்கை போட்டு விட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.